அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று நாம் சந்திக்கவிருக்கும் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் திரு இளஞ்செழியன் அவர்கள் வேளாண் துறையில் பணியாற்றி பணி நிறைவுக்கு பின்பு ஒரு விவசாயியாக மாறியுள்ளார். தற்பொழுது சுயசார்புள்ள ஒருங்கிணைந்த பண்ணையம் நடத்தி வருகிறார். இந்த பண்ணையை துவங்குவதற்கு முன்பு கால்நடைகள் வளர்ப்பு, மீன் வளர்ப்பு குறித்த பல பயிற்சிகளில் கலந்து கொண்டு அதன் வளர்ப்பு முறைகளை நன்கு அறிந்து தற்பொழுது பயிர்கள் சாகுபடியுடன் ஆடுகள், கோழிகள் மற்றும் மீன் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார். இவர் பணிக்காலத்தில் பெற்ற அனுபவங்கள், பணி ஓய்விற்கு பிறகு கிடைத்த பணப்பலன்களை முதலீடாக வைத்து பண்ணையம் ஆரம்பித்த தகவல்களை கூறுகிறார் திரு இளஞ்செழியன் அவர்கள். நிகழ்ச்சியை பார்ப்போம். நான் வேளாண்மை துறையில் வேலை பார்த்தப்ப பல இடங்களில் விவசாயிகள் வயல்கள்லாம் போவேன். ஒருத்தவங்க மீன் நல்ல விதமாக வளர்ப்பாங்க, ஒருத்தவங்க ஆடு நல்லா வளர்ப்பாங்க, ஒருத்தவங்க கோழி நல்லா வளர்ப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொருத்தரும் செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம 60 ஏக்கரில் நெல் சாகுபடி பண்ணுறோம். திரும்ப திரும்ப நெல் சாகுபடி, குறுவை நெல், தாளடி நெல், கோடை நெல் சாகுபடி அப்படின்னு நெல் சாகுபடியே பண்ணிகிட்டு இருக்கோமே. ஒரு மாற்றாக பண்ணால் என்ன அப்படின்னு எனக்கே ஒரு இது தோணுது. அதை வச்சு ஒவ்வொரு விவசாயிகள்ட்டையும் போய் பார்க்குறப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்றும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்களே. இதை எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நம்ம ஏன் பண்ணக்கூடாது? நம்ம இந்த தொழில்நுட்பம்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரே இடத்துல இதை பண்ணால் என்ன நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தொழில்நுட்ப ரீதியாக அதை நல்லா செய்யணும் அப்படின்னு பல இடங்கள்லாம் பயிற்சியெல்லாம் போயிருக்கேன். கண்காட்சியெல்லாம் ஒவ்வொரு இடத்துல வைக்கிறாங்க. இல்லை கோயம்புத்தூரில் கொடிசியாக கண்காட்சி வைக்கிறாங்க. அதை போய் நானாகவே போய் பார்த்துட்டு வருவேன். அதே போல் சர்டிஃபிகேட் இன் அனிமல் வெல்ஃபேர்னு ஒரு வெட்னரி காலேஜில் ஒரு ட்ரைனிங் வச்சாங்க. வெட்னரி காலேஜ் சென்னையில். அதில் போய் கால்நடை வளர்ப்பு சம்மந்தமான பயிற்சியெல்லாம் எடுத்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்பு பயிற்சி மறுபடியும் பார்த்திங்கன்னா வெட்னரி காலேஜ் சென்னையில் வேப்பேரியில் பயிற்சி கொடுத்தாங்க. கோழி வளர்ப்பு பயிற்சி, அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி, அதில் போய் கலந்துக்கிட்டோம். ஒரு வாரம் பயிற்சி. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் நாகப்பட்டினத்தில் டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம்னு இருக்குது. அதில் மீன்வள பயிற்சி பயிற்சி நடத்தினாங்க. அது 6 மாதம் பயிற்சி. கரஸ்பாண்டன்ஸில் தொலைதூர கல்வியில் நடத்தினாங்க. அதையும் போய் கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தொழில்நுட்ப ரீதியாக நம்ம எப்படி பண்ணலாம், இந்த நம்ம பண்ணையில் நெல் சாகுபடி பண்ணையில் அதை எப்படி பயன்படுத்தலாம், செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விவசாயிகள் வயல்களில் போய் பார்த்த அனுபவங்களெல்லாம் பயன்படுத்தி இங்கே ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங், அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையத்தை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பண்ணேன். எனக்கு கிடைத்த வேளாண்மை துறையில் எனக்கு கிடைத்த 33 வருட அனுபவங்கள், விவசாயிகள்கிட்ட போய் பார்த்த அனுபவங்கள், அந்த வேளாண்மை பல்கலைக்கழகம், மீன்வள பல்கலைக்கழகம், கால்நடை அறிவியல் மருத்துவ பல்கலைக்கழகம் இதிலெல்லாம் பெற்ற பயிற்சியின் அடிப்படையில் இங்கே எங்கள் பண்ணையிலே அதை உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணி என்ன பண்ணேன், நான் ஓய்வு பெற்றேன். ஓய்வுனாக்கா 2017 வருஷம் தான் ஓய்வு பெற்றேன் வேளாண்மை துறையிலேருந்து. உடனே எனக்கு கொடுத்த அந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணேன், அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை செயல்படுத்துறதுக்காக ஏற்கனவே ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் உள்ளே ஷெட்டு கட்டுறதுக்காக ஷெட்டு கட்டி கோழி வளர்க்குறதுக்காக குளத்துக்குள்ளேயே ஒரு ஷெட்டை கட்டினோம். குளத்துக்குள்ளேயே அந்த ஷெட்டை கட்டி அதில் கோழி வளர்க்குறதுனால அதுலேருந்து வர்ற எச்சம்லாம், கோழி எச்சம், வாத்து எச்சம் எல்லாமே அந்த குளத்தில் விழுகிறதுனால நான் ஒரு நாள் கூட அந்த குளத்துக்கு மீனுக்கு தீவனம் போட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு கோழி வாத்தோட எச்சம்லாம் இந்த குளத்தில் விழுகுது. குளத்தில் மேல் லேயரில் மீன், மத்திய லேயரில் தண்ணி உள்ள, அடிமட்டத்தில் உள்ள லேயர் அப்படின்னு 3 லேயர்லேயும் 3 விதமான மீன்கள்லாம் வளருது. கட்லா, ரோகு, மிர்கால் அப்படின்னு 3 வகையான மீன். இந்த மேல் பரப்பில் எல்லாம் பார்த்திங்கன்னா கட்லா, நடுப்பகுதியில் ரோகு, தரைப்பகுதியில் மிர்கால், இந்த மாதிரி 3 வகையான மீன் வளர்க்குறோம். இதெல்லாம் இல்லாமல் வேறு ரகங்கள் தவறி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புல்லுக்கண்டை அப்படின்னு இருக்குது, கிராஸ் கார்ப் அப்படின்னு புல்கண்டை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் எக்ஸஸாக ஆற்றுல தண்ணி பாய்கிறப்ப அந்த ஆற்றுல உள்ள மீன்கள்லாம் இது பண்ணோம். அது காமன் கார்ப்பு, நாட்டுக்கண்டைகள், அது கூட உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி மீனெல்லாம் இது வளருது. நாங்கள் தீவனம் போடுறதே கிடையாது. என்ன காரணம்னா இந்த கோழி எச்சமே அதுக்கு தீவனமாக இருக்குது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த கோழியிடுற எச்சமே அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும், மீனுக்கு பாருங்கள் பச்சை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரியும் இருக்கக்கூடாதுன்னு அந்த pH 7க்கு வர்றது மாதிரி அதை சரி பண்ணி, ஒன்று கோழியை இதில் விடக்கூடாது எச்சத்தை, அப்படி இல்லைன்னாக்கா தண்ணி அதிகமாக பாய்ச்சி இந்த தண்ணியை வேறு வயலுக்கு பாய்ச்சணும். ஆக இந்த ஒரே இடத்துல இந்த குளத்தில் வாத்து கோழியோட எச்சம் வருது, அதை மீன் சாப்பிடுது, தண்ணி
அந்த கழிவுகள்லாம் மீன் கழிவு கோழி கழிவு எல்லாம் சேர்ந்து தண்ணி வந்து இதாகிடுது. மாசுபடுறதுனால இதை வந்து என்ன பண்ணுறோம், நேராக வயலுக்கு பாய்ச்சிரும். இந்த தண்ணி வந்து வயலுக்கு பாய்ச்சறதுனால வயல் வந்து நல்ல உரச்சத்துக்கள் எடுத்துக்கிட்டு நல்லா விளையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது பெரிய அளவில் இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றுக்கு ஒன்று பயன்படுற அளவுக்கு இருக்குது. ஆடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து நிறையா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கிராஸ் ஆடு தான் நம்ம சீதோஷ்ண நிலைக்கு நல்லா வளருங்கிறதுனால ஜமுனாபாரி ஆட்டையும் நாட்டு ஆட்டையும் கிராஸ் பண்ணி வளரக்கூடிய ஆடுகள் வந்து நல்லா வீரியத்தன்மையோட பூச்சி நோய்கள் தாக்காத தன்மையாக இருக்கிறதுனால அதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே ஆடு வச்சுருக்கோம். 100 ஆடுன்னா ஒரு 1000 சதுரடிக்கு மேலே எங்கள்கிட்ட வந்து பரண்மேல் ஆடு வளர்க்குறதுக்கான கொட்டகை இருக்குது. அந்த பரண்மேல் ஆட்டில் வந்து ஒரு 100 ஆடுகளுக்கு மேலே வைக்கலாம். 100 ஆடுகள் வச்சுருந்தோம். இந்த நெல் அறுவடையை பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணி நெல்லை கொண்டாந்து கொட்டுவோம். இந்த ஆடு தப்பி தவறி அதை போய் திங்கிறதுக்கு ஓடும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால ஆட்டை வந்து ஒரு லெவலுக்கு மேலே பண்ண வேண்டாம்னு சொல்லி குறைச்சிட்டோம். இந்த ஆடு வளர்க்குறது வந்து எப்படி ஆரம்பிச்சோன்னா, முதல்ல வந்து நான் வந்து ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் 1 ஆடு 2 ஆடு வளர்த்து அதில் உள்ள அனுபவங்களை வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து 20 ஆடு 25 ஆடு வாங்கி வளர்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த 25 ஆட்டில் தரையில் வளர்த்து அதோட அனுபவத்தை வச்சுக்கிட்டு இப்போ பரண்மேல் ஆடை வச்சு ஆட்டை வந்து 100 ஆடாக ஆக்கணும். இந்த 100 ஆட்டையும் வந்து மேனேஜ் பண்ணுறதுல என்ன சிரமங்கள்னா, பெரும்பாலான ஆடுகள் வந்து 3 குட்டி போடும், 3 குட்டி போடும், 4 குட்டி போடும். இந்த ஒரு குட்டிக்கு தான் வந்து அந்த ஆட்டுக்கிட்ட பால் கிடைக்கும். மீதி 3 குட்டி வந்து அந்த ஆட்டில் வந்து பால் குடித்து வளரக்கூடிய சக்தி இருக்காதுங்கிறதுனால அதுக்கு தனியாக ஃபீட் பண்ணணும். என்னால் வந்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து சிரமமாக இருக்குங்கிறதுனால வந்து ஆட்டோட எண்ணிக்கையை குறைச்சிட்டோன்னா மல்டிப்ளை ஆகும். அது பாட்டு பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ குட்டிகள் போடும், பராமரிக்கிறதுலாம் சிரமமாக இருக்கிறதுனால இந்த பெரிய ஆட்டுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு சின்ன ஆடுகள்லாம் வந்து வளர்க்க ஆரம்பித்தோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 60 ஆட்டுக்கு மேலே இருக்குது. எல்லாம் கிராஸு தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்காது, பல வகையான கலராக இருக்கும். ஆட்டை வாங்க வர்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வளர்க்க வர்றவங்க வந்து இந்த கலராக இருக்கிற ஆட்டை விரும்புவாங்க. இந்த கோயிலுக்கு வாங்க வர்றாங்க பாருங்கள், சாமிக்கு வாங்க வர்றவங்களாம் முழுசாக கருப்பாக இருக்கணும். ஒரு சின்ன புள்ளி வெள்ளை இருந்தாலும் வாங்க மாட்டாங்க, முழு கருப்பாக இருக்கணும். அதனால் எல்லா வகையும் தேவைப்படுதுங்கிறதுனால எல்லா வகையான ஆடுகளையும் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா எப்படி மேயுது பாருங்கள், அருமையாக மேயும். நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த பரண்மேலில் வந்து விட்டுருப்போம், கூட்டுறதுக்கெல்லாம் ஆள் தேவைப்படவே படாது. அது பாட்டுக்கு ஆட்டு புழுக்கையோ சிறுநீரோ எல்லாம் வந்து கீழே போயிடும். அதை மாத கணக்கில் நமக்கு எப்போ வயலுக்கு வந்து அதை அள்ளணுமோ அந்த நேரம் வரைக்கும் அதை பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து அதை கூட்டுற வேலை எந்த வேலையும் இல்லை. ஆடு வளர்ப்பில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா, நோய் வராமல் பார்த்துக்கணும். இந்த உண்ணி பூச்சிகள், இந்த எக்டோ பேரசைட்டுன்னு அதில் வெளிப்புற பூச்சிகள், உள்ள குடல் பூச்சிகள் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்து கொடுக்கணும். நாங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து மருந்து கொடுப்போம். அதே போல் பார்த்திங்கனாக்கா பூச்சி தடுக்கிறதுக்கான மருந்துகள்லாம் கொடுத்து அதை பராமரிப்போம். இதுதான் முக்கியமாக செய்ய வேண்டியது. மழை காலங்களில் ரொம்ப கவனிக்கணும் ஆட்டை. இதெல்லாம் வந்து பராமரித்தோம்னாக்க ஆட்டில் வந்து எந்த ஆட்டை போல் ஆதாயமும் இல்லை, அதை போல் அலைச்சல் இல்லைம்பாங்க. எப்போ அலைச்சல் இருக்குன்னா, நம்மள்கிட்ட வந்து காடுகள் இல்லைன்னா, ஆட்டை வளர்க்குறதுக்கு முன்னால் காட்டை வளர்க்கணுங்கிறாங்க. அதான் காட்டை வளர்க்குறதுக்கு அந்த சோளம் போட்டுருங்க, இதெல்லாம் தீவனம் மக்காச்சோளம், வறட்சினால எல்லாம் காஞ்சி போச்சு. இல்லைன்னாக்கா அருமையாக இருக்கும், அப்படியே பசுமையாக இருக்கும். நம்ம வந்து அலைச்சலே வேண்டியதில்லை. ஆட்டை வளர்க்குறதுக்கு முன்னால் காட்டை வளர்க்கணுங்கிறாங்க. அது மாதிரி காட்டை வளர்த்தோம்னா நம்ம அலைச்சல் வேண்டியதில்லை. ஆடு வளர்ப்பு வந்து நாட்டு ஆடு வளர்ப்பு வந்து ஏடிஎம்பாங்க, ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் மாதிரி. என்றைக்கு வேணுமோ, இப்போ இன்றைக்கி பணம் ஒரு 5000 ரூபா தேவைப்பட்டுன்னா ஒரு ஆட்டை கொடுத்தா போகிறோம். ஒன்று வளர்க்குறதுக்கு கொடுக்கலாம், இல்லை வெட்டுறதுக்கு கொடுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து விற்கிறதுக்கு வாங்குறதுக்கெல்லாம் ஆள்கள் இருக்குது. எந்த நேரம் வேணாலும் வாங்கலாம். இன்றைக்கி விற்கணும்னா இன்றைக்கி விற்கலாம், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு விற்கலாம். விசேஷ காலங்களில் விற்றோம்னா இன்னும் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஆடு வந்து ரொம்ப எளிதான தொழில். ஒரே ஒன்று வந்து இந்த பூச்சி மற்றும் நோய்கள் இல்லாமல் அதை வந்து பார்த்துக்கணும். நான் வந்து ஓரளவுக்கு இந்த பயிற்சிகள்லாம் போனதுனால நான் வந்து ஆட்டுக்கு வந்து எல்லா இன்ஜெக்ஷனும் நானே பண்ணிவிடுவேன். பூச்சி நோய்களை வந்து தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மருந்துகள் கொடுக்குறதெல்லாம் நானே வந்து பராமரிச்சிடுவேன். அதனால் எனக்கு அந்த வகையில் செலவு மிச்சம். நம்ம ஆட்டை வந்து பெருக்கணும் ஒழிய மொத்தமாக ஆட்டை வாங்கி வச்சுட்டு நான் பண்ணை நடத்த போகிறேன், நான் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற ஆள் உருப்படாது ஒரு நாள் இல்லைங்க. 2 ஆடு வாங்கணும், 2 ஆட்டை 4 ஆக்கணும், 4 6 ஆக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் 1000 ஆகிக்கலாம். 1000 ஆட்டை வாங்கி 2 ஆட்டை ஆக்கணும்னாக்கா அவன் அதோட குடி காலி ஆயிரும். அதனால் வந்து ஆட்டை வந்து முதல்ல ஆடு வாங்குறதுக்கு முன்னால் காடை வளர்க்கணும். அதுலேருந்து வந்து தீவனம் கிடைக்கணும். ஆட்டை 2 ஆட்டுலேருந்து மல்டிப்ளை பண்ணி ஆட்டை பெருக்கணும். அப்படியெல்லாம் இருந்ததுன்னா முறையான விவசாயம் ஆட்டை வளர்க்குற முறை. இதெல்லாம் செய்யாமல் விவசாயிகள் வந்து தலைகீழ பண்ணுறதுனால தான் அந்த லாஸெல்லாம் வர்றது. நிச்சயமாக அந்த ஆடு வளர்க்குறதெல்லாம் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, முறையாக பராமரித்தாக்கா. இது அடுத்தது வந்து இன்னொரு இது முக்கியமானது. இது யாருக்குமே தெரியாது இந்த தொழில்நுட்பம். அதெல்லாம் நான் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அநேகமாக கிட்டத்தட்ட யாருக்குமே தெரியாது. என்ன தொழில்நுட்பம்னா,
நடவு நட்ட உடனே இந்த ஆட்டெல்லாம் வயலில் ஓட்டி விட்ருவோம். வயல்லன்னா வயல் வரப்புகளில் ஆடெல்லாம் மேய்க்கிறதே கிடையாது, ஓட்டி விட்ருவோம். அந்த வரப்பில் உள்ள புல்லை பூரா இது சுத்தமாக தின்னுடும். தப்பி தவறி ஒரு பயிரை கடிக்கும், அதுக்காக ஒன்றும் எதுவும் லாஸ் ஆகிடாது. வரப்பில் உள்ள புல்லை ஃபுல்லாக சுத்தமாக காலி பண்ணிடும். அது வந்து நமக்கு ஆட்டுக்கு தீவனமாகிடுது, நமக்கு வரப்பை சுத்தம் பண்ணது மாதிரி ஆயிடுது. அந்த வகையில் வந்து இந்த ஆடு வந்து பயன்படுது. என்னுடைய பேர் வந்து வி மணி, அப்பா பேர் வீரப்பன். நான் நாலாம்பட்டு சேர்ந்தவன். வேட்டவளம் இயற்கை விவசாய சங்கத்தில் ஒரு மெம்பராக இருக்கிறேன். 6-7 வருஷமாக அங்கே கிடைக்கிற அனுபவத்தை வச்சு ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமை அங்கே மீட்டிங் நடக்குங்க. போயிட்டு அங்கே பல விவசாயிங்க வருவாங்க, 10-50 விவசாயிங்க வருவாங்க. ஒவ்வொருத்தரும் அவருடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. அதை கேட்டு உள் வாங்கிக்கிட்டு வந்து நாங்கள் அதன்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இந்த வேர்க்கடலை போடுறதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல உழவு வேணும், முக்கியம். நல்ல உழவு வேணும். உழவு பண்ணிவிட்டு வேர்க்கடலையே போடணும். போட்டுட்டு களை எடுக்கணும். களை எடுக்கிறதுக்கு தான் இப்போ ஆள் கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குதுங்க. ஏன்னா இப்போ 100 நாள் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு போனதில் களை எடுக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது ஒழிய மற்ற வகையில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய வேர்க்கடலையில் இது வரைக்கும் மருந்து தெளிச்சதே கிடையாது. தெளிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உரம் போட்டோம்னா தான் நமக்கு அது செழுமையாக வரும். அப்போ தான் மருந்து தெளிக்க வேண்டியது வருது. அதனால் இப்போ உரம் போடாததில் பாருங்கள், நீங்கள் இது வந்து உரம் போடாத செடி, எந்த வித உரமும் கிடையாது. இதில் எரு போடுவோம். அது மக்காச்சோளங்க. அது வந்து விதைங்க 2, 3, 4, 5 ரகம் இருக்குது. அது நம்ம எது தேவையோ ஒரு ரகத்தை வாங்கிட்டு வந்து நல்லா புழுதி நல்லா உழவு ஓட்டிக்கிறோம். ஓட்டிட்டு அடியில் எரு போடலாம், தழை போடலாம். இப்போ வந்து ரொட்டேட்டர் உழவுன்றதால நம்ம தழையை அப்படியே வெட்டி போட்டோம்னாவே போதும், அது ஈஸியாக மஞ்சிடுது. நல்லா உழவு ஓட்டிட்டு கால் பார் எடுத்து கட்டிக்கணும். பார் ஓட்டிட்டு அரடிக்கு ஒரு விதை நட்டுணுங்க, அவ்வளோதான். நட்டுட்டோம்னா அதை அப்படியே தண்ணி பாய்ச்சின்னு வந்தோம்னாக்கா முளைச்சி வந்துடும். பிறகு களை எடுத்து அதை தண்ணி கட்டின்னு வந்தோம்னா போதுங்க. பூச்சி தாக்கம் இருக்குது தாங்க. நாங்கள் வந்து இதில் வந்து கற்பூர கரைசல் அடித்தேன். ஒரு ஏக்கருக்கு தேவையானது 10 கிராம் கற்பூரம், 100 கிராம் மஞ்சள், கொஞ்சம் சுண்ணாம்பு, ஒரு 200 கிராம் வெல்லம். இது போதுங்க. இதை மட்டும் நல்லா தண்ணியில் கலக்கிட்டு ஒரு 10 லிட்டர் அளவுக்கு தயார் பண்ணிவிட்டு ஒரு டேங்க்குக்கு 1 லிட்டர் ஊற்றினோம்னா போதும். ஊற்றி ஸ்ப்ரே பண்ணோம்னாவே அந்த பூச்சி கட்டுப்பாடு கொஞ்சம் வந்துடுது. இருந்தாலும் இது வந்து அதிகபட்சம் மழையில் தான் மழை பெஞ்சுது, நல்ல தருணத்தில் மழை பெஞ்சுது. அதில் அந்த பூச்சி சுத்தமாக கட்டுப்பாடு ஆகிடுச்சிங்க. இப்போ அதுக்கு பிறகு நான் எதுவுமே பண்ணலை இதில். இப்போ எனக்கு அது பொறுத்த வரைக்கும் மானாவரியாக கிடைச்ச மாதிரி தான். அந்த மக்காச்சோளத்தை பொறுத்த இந்த பட்டம் மானாவரி நிறைய போடுறாங்க, அரியலூர் சைடெலாம் போடுறாங்க. நான் அதை பார்த்துட்டு வந்து தான் சரி நாமளும் ஒரு தடவை பண்ணி பார்ப்போம். தண்ணி இருந்தால் கட்டுவோம், காய்ச்சல் வந்தால், இல்லைன்னா மானாவரியாக வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணேங்க. பரவாயில்ல, சக்ஸஸ் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ கதிர் வந்துடுது, 20 நாளில் அறுவடைக்கு தயாராகிடுங்க. வெண்டை செடி வந்து ஒரு காய்கறி, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கத்திரி வெண்டை என்னென்னு கேட்டிங்கன்னா, வெண்டை செடியை வந்து அன்றாடம் பார்க்கணும். 1 விட்டு 1 நாள் பறிக்கணும். ஒரு நாள் விட்டுட்டிங்கன்னா கூட காய் முத்திடும். இன்றைக்கி பறிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த காய் நாளைக்கு முத்திடும். அதுதாங்க இதில் ஒரு பெரிய ட்ராபேக். மற்ற வகையில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, நல்லா வரும். வெண்டை செடியை பொறுத்த வரைக்கும் கால் ஓட்டுறோம், பார் மடிக்கிறோம், நடுறோம். கிட்டத்தட்ட 3/4 அடிக்கு ஒரு விதை, 1 அடிக்கு ஒரு விதை கூட நடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை களை மட்டும் இல்லாமல் எடுத்துடணுங்க. முதல்ல களை எடுக்கிறது ரொம்ப முக்கியம். களை இல்லாமல் இருந்தால் தான் செடி நல்லாயிருக்கும். களை எடுத்துகிட்டு எரு வச்சு மறுபடியும் கையால் கால் மாற்றணும். கையில் கால் எடுத்து கட்டணும். எடுத்து கட்டி பண்ணிட்டு வந்தோம்னாக்கா நமக்கு அன்றாடம் ஒரு கறவல் மாடு என்ன வருமானம் கொடுக்குமோ அந்த வருமானம் இது கொடுக்குங்க. 10 சென்ட் பண்ணோம்னா போதும். 10 சென்ட் பண்ணோம்னாவே 10 கிலோ 1 விட்டு 1 நாள் 20 ரூபான்னு விற்றா என்னாச்சு? 10 கிலோ 200 ரூபா இல்லைங்களா? 20 ரூபாய்க்கு மேலே விற்கிறது கிடையாது. அது 50 ரூபா விற்றாலும் 20 ரூபா தான், 10 ரூபா விற்றாலும் 20 ரூபா தான். நம்ம இயற்கையாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி விற்க வேண்டியதுங்க. நேற்று இங்கே லோக்கலில் ஒரு 10-12 கிலோ விற்றேன் நேற்று. அது ஒரு நல்ல வருமானம். காய்கறி தோட்டம்னா ஆள் இருக்கணும். ஆள் இல்லைனாக்கா அதாவது என்ன சொல்கிறது, விளைஞ்சி கூட இப்போ இது அறுவடை பண்ணலன்னா இது வீணாக போய்டும் இல்லையா? அது மாதிரி தாங்க. வெண்டையை பொறுத்த வரைக்கும் 1 விட்டு 1 நாள் கம்பல்சரி தலையெழுத்து. அது எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி, மூட்டை கட்டி வச்சுட்டு வெண்டைக்காயை பறிச்சுட்டு அப்புறம் தான் அடுத்த வேலைக்கு போகணும். வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும். கத்திரிக்காய் வந்து 4 நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம். அது இன்னும் நான் போடல. இது கொஞ்சம் இடம் இல்லாதால போடாத இருக்குது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் போடுவோங்க. இப்போது நெல் பயிருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இதை போட்டாச்சு, நெல் இதை முளைச்சி வந்துடுச்சு. இதுக்கு பிறகு இதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. களை எடுக்கணும். களை எடுத்துகிட்டு டெய்லி அன்றாடம் கிடைக்கக்கூடிய சாணியை ஒரு அன்னக்கூட 2 அன்னக்கூட கிடைக்கிறது கொண்டு வந்து அந்த வாமடை தண்ணி கொட்டுது பாருங்கள், அந்த இடத்துல போட்டுட்டாவே போதும். அந்த கோமியத்தை பிடிச்சின்னு வந்து அதில் ஊற்றிட்டாவே போதும்.
நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜீவாமிர்தம்னா இன்னும் ஒரு பெரிய ஒரு மலையாக நினைக்கிறாங்க. ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், பஞ்சகாவியானா ஓ பஞ்சகாவியாவா, அது என்ன பஞ்சகாவியா, அப்படிலாம் ஒரு ஃபீல் இருக்குது நிறைய பேருக்கு. அதெல்லாம் தேவையே கிடையாது. சாணியை நேராக கொண்டாடுறீங்க, வயலில் நேரடியாக கொட்டிடுறீங்க. தண்ணி எங்கே கொட்டுதோ அந்த இடத்த கொட்டிட்டாவே அது கரைஞ்சி அப்படியே வந்து வயலில் படிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது என்ன கிடைக்கணுமோ அது கிடச்சிடும். நம்ம எருவை போடுறத விட பச்சை சாணியில் சத்து கொஞ்சம் கூட இருக்குது. இதுதாங்க முக்கியம். ரெண்டாவது, உரம் போடலன்னாவே பூச்சிக்கு வேலை கிடையாதுங்க. அதிகபட்சம் நாங்கள் அனுபவத்தில் பார்த்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அனுபவத்தில் இப்போ இந்த பாருங்கள், இந்த செடியும் பக்கத்தில் யாருன்னா போட்டிருந்தால் அந்த செடியும் பாருங்கள், அதுக்கு இதுக்கு வித்தியாசமே இருக்காது. நம்ம இது வந்து பூச்சி மருந்தெல்லாம் அடித்ததே கிடையாது, இதுக்கு அடித்ததே கிடையாது. ஆனால் அவங்க பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அதுவும் அப்படி தான் இருக்குது, இதுவும் அப்படி தான் இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டால் அவங்க உரம் போடுறதால பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. உரம் போட்டாவே கண்டிப்பாக வருங்க. அது எந்த பயிராக இருந்தாலும் சரி, உரம் போட்டால் பூச்சி வராத இருக்கவே இருக்காது. ஏன்னா நைட்ரஜன் அதிகமாகுது. அது கொஞ்சம் செடியும் வந்து பொசப்பொசப்பாக இருக்கும், அது நம்ம நெப்பமாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக பூச்சிங்க வரும். இயற்கையாக வேணும், நமக்கு நல்ல சாப்பாடு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு எல்லோரும் இயற்கையாக பண்ணணும். இயற்கைக்கு வந்து மாற்று வேறு எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் மாற்று இருக்குது, ஆனால் இயற்கைக்கு மாற்று கிடையாது.